ஜோஃபர் அவ்வளவு நல்லவனா அப்படின்னு போட்டிருக்கு. ஜோஃபர் அப்படிங்கிறவன் யோபுவுடைய நண்பர்களில் ஒருவன். அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கார். சோப்பார் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. நாகமாத்தியனாகிய சோப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் 4 பேர் அவரை பார்க்க வந்தாங்க. அதில் ஒருத்தர் சோப்பார் சொல்கிறார், புத்திமதி சொல்கிறார். வந்துட்டார்யா, புத்திமதி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இஃப் யூ புட் அவே த சின் தட் இஸ் இன் யோர் ஹேண்ட் அண்ட் அலோ நோ ஈவில் டு டுவெல் இன் யுவர் டென்ட். உன்னுடைய கைகளிலே இருக்கிற பாவத்தை நீ உதறி போட்டு பாவச் செயல்கள் செய்யக்கூடாது. இப்படி செஞ்சால் அப்படி தான் ஆகும் அப்படின்னு யோபுட்ட சொல்கிறார். இவர் ரொம்ப ஓக்கியம் அப்படின்னு நம்மளால் உடனே கேட்டுருவான். அந்த காலத்தில் இருக்கிறவன் இல்லையா, யார் யாரை பற்றி சொல்கிறது அப்படின்னு. ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லது செஞ்சாலும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, நீங்கள் நல்லது செய்யலைனாலும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, கெட்டது செஞ்சாலும் கஷ்டப்பட வேண்டியிருக்கு, கெட்டது செஞ்சாலும் சில பேர் நல்லாவே இருக்கான். அதான் ரொம்ப முக்கியம். அதான் தாவீது சொல்கிறான், அதெல்லாம் பார்த்துட்டேங்க, துன்மார்க்கன் பனையைப் போல செழித்து லீபனோனைப் போல வளருகிறான் அப்படின்னு. நெடுன்னு வளர்ந்துருக்கான, கேடு கெட்டதெல்லாம் செய்கிறான், சாராயம் விற்கிறான், கஞ்சா விற்கிறான், எப்ஸ்டீன் ஃபைலில் மாட்டினவெல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான் இல்லையா. அத்தனை ஐக்கியத்தனத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா தானே இருக்கான், இன்னும் கெட்டா போயிட்டான் அப்படின்னு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கண்ணு தெரியும். துன்மார்க்கத்துக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்காதனால மனுஷருடைய மனம் அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா, கெட்டது செஞ்சால் கடவுளை பொக்குன்னு போட்டு அழிச்சு போடணும். கெட்டது நடந்துருச்சுன்னு வச்சுக்க, உடனே மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, கடவுளுக்கு கண் இருந்தால் இதெல்லாம் நடக்குமாயா, சாமியும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது அப்படிம்பாங்க. ஓ வீட்டில் அதே மாதிரி நியாய தீர்ப்பு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கவே மாட்டாங்க. கடவுளே நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்க, என்னை ஆளை விட்டுரு அப்படிமா கடவுள்கிட்ட வேண்டும்போது. இவ்வளோ பெரிய ஐக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு பற்றியா சாமியை கும்பிட்றான் பற்றியா அப்படின்னு அவனை பற்றியும் பேசுவான். இந்த மாதிரி மக்கள் பல விதமாக பேசுகிறாங்க. இந்த வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறார்கள். நாம் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எதற்காக இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம், எதுக்காக நம்ம சண்டை போடுறோம், எதுக்காக மேலே போகிறோம் வரோம் அப்படின்னு. அப்போ யோபுவோட வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு உதாரணமாக போச்சு. யோபு நல்லா மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். இறைவனுக்கு அப்பப்போ படையல் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்பப்போ ஆடு மாடுகளை வெட்டி, இப்போ நம்ம ஊரில் படையல் போடுவாங்க. படையல் போடுறதுக்கு ஐயருக்கு தான் காய்ச்சி கொடுக்கணும். இந்த திதி கொடுப்பாங்க ஒரு நாள். அன்றைக்கி திருவையாறு போய் வரிசையாக நின்றுக்கிட்டே இருப்பான். அதில் இப்போ ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கணும். நீ ஜாமான்லாம் வாங்கி கொடுத்தது போதும், 2000 கூட எல்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுருப்பார் ஐயர். உடனே அப்படின்னு சொல்லிவிட்டு அது இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அது பேர் என்னது, சடங்காச்சாரங்களை எல்லாம் முடித்து விட்டு அவர் தூக்கி எல்லாத்தையும் பையில் வச்சுக்குவார். அப்புறம் அடுத்த வருவான், 2000 கூடியா எல்லாம் ஜாமான்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு, அவனுக்கு அதே தான் சொல்லிட்டு போயிடுவான். இதே மாதிரி சடங்காச்சாரங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? செத்து போனவனுக்கு திதி கொடுக்கணும், அவனை நினைக்கிறாங்க அன்றைக்கி அப்படின்னு. ஏன் நினைக்கணும், இல்லை அவர் இங்கிட்டு தாங்க எங்கேயாவது சுற்றிக்கிட்டு கிடப்பார், அவருக்கு நம்மளை தொல்லை பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி சாமிக்கு படையல் போடுவாங்க, நம்மளை போட்டு அக்கப்பூர் பண்ணிடக்கூடாது சாமி அப்படின்னு. அது மாதிரி யோபு என்ன பண்ணார், படையல் போட்டு கிடக்கார் பொழுதன்னைக்கு. தினமும் ஒரு சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் குற்ற நிவாரண பலிகளையும் யோபு கொடுத்துட்ருக்கார். அந்த அளவுக்கு யோக்கியமான ஒருவராக வாழ்ந்தார். கடவுள் அவருடைய வாழ்க்கையை பார்த்து என்ன சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயப்படுகிறமான இவனை மாறி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. நாரதர் கதை ஒன்று இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாரதர் என்ன பண்ணுவார், டிக்கி 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 டிக்கின்னு கட்டி அடிச்சுக்கிட்டு உலகத்தை சுற்றி வருவாராம். அப்போ ஒரு ஃப்ளைட்டு வச்சுருந்தார். அந்த ஃப்ளைட்டில் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும், இருந்தாலும் உலகத்தை சுற்றி வருவார். அப்படி வரும்போது அவர் எந்நேரமும் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார், நமோ நாராயணா நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார்.
அதனால் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுச்சு, இந்த உலகத்தில் நம்மளை தவிர யார் இந்த அளவுக்கு பக்தியாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட போய் கேள்வி கேட்டாராம். இதெல்லாம் என்கிட்ட கதை சொல்கிறாங்க. அப்போ சிவன் என்ன சொன்னாராம், வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. இவரே ஏற்கனவே ஏரோப்ளேனில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு, சேட்டலைட் மாதிரி பூமியை சுற்றி சுற்றி வந்துன்னு ஒருத்தனை கூட நான் பார்க்கல. எப்பா 800 கோடி பேர் இருக்கானே, எல்லா பேரையும் பார்த்துட்டியா? எல்லா பேரையும் பார்த்துட்டேன், என்னைய மாதிரி கடவுள் பக்தி உள்ளவன் ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிவன் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு போய், ஒரு விவசாயி இருக்கார், அந்த விவசாயியை பார்த்து, அந்த ஆளை பார்த்துக்க, அந்த ஆள் தான் பயங்கரமான பக்திமான், என் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய ஆள், அந்த ஆளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு ஒரே டென்ஷன், நம்ம இவ்வளோ நேரம் மூச்சு விடாமல் நமோ நாராயணா நமோ நாராயணன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் வந்து இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அவர் நாராயணனா நமோ நாராயணனா விஷ்ணுவா சிவனா ஏதோ அந்த இதில் இருக்குது. அப்போ அந்த கதையில் சொல்லுவாங்க, அந்த விவசாயி காலையில் பொழுது விடியறதுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு எந்திப்பான், நேராக உட்காந்துக்க. 5:30 மணிக்கு எந்திக்கும்போது, கடவுளே என்னையை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளியில் பழைய சோறு எடுத்துகிட்டு நேராக வயலுக்கு போயிடுவான். வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி சாயங்காலம் 6 மணிக்கு அழுத்து போய் வந்து கொஞ்சம் போல இருக்கிற சொத்தை தின்ட்டு எப்பா சாமி அப்படின்னு படுத்துருவான். இந்த 2 நேரம் தான் கடவுளை நினைப்பான். இப்படி நினச்சி விட்டவன் அவன் தான் உலகத்திலே மிகச்சிறந்த பக்திமான். அவனுடைய வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். காலையும் மாலையும் இறைவனை ஒரு நிமிஷம் நினைக்கிறான். இவன் தான் ஏன் பக்திமான், 24 மணி நேரமும் நீ சாமியை கும்பிட்டு அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி இங்கே யோபு என்ன பண்ணுறாரு, பைபிளில் என்ன சொல்கிறாரு, பொழுதன்னைக்கே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கார். கடவுளுக்கு பயந்து ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணியிருப்பார்களோ அப்படின்னு நினச்சி கடவுளுக்கு பயந்தவனாக இருக்கார். அப்போ கடவுளே வந்து நேரடியாக என்ன சொல்கிறாரு, இவர் தான் உத்தமனும் சன்மார்க்கனும் நேர் வழியில் நடக்கிறவனும் இறைவனுக்கு பயப்படுகிறவனும் இவன் ஒருத்தந்தான், இந்த உலகத்திலே இவனுக்கு ஈடு இணை யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒருவனை ஜோஃபார் என்ன சொல்கிறான், யோ பாவம் செய்யாமல் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துருக்குமா அவனுக்கு அப்படின்னு கேட்குறான். நம்மளை குற்றம் சுமத்துறவர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து போகும்போது உங்களை குற்றம் சுமத்துவார்கள். குற்றம் சுமத்தினோடனே நம்ம என்ன குற்றம் சுமத்திக்கிட்டு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போகக்கூடாது. நீங்கள் இறைவனுக்கு முன்பாக நிறுத்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே ஜோஃபார் அப்படிங்கிறவர் வந்து, யோபு வந்து நீ தப்பு பண்ணியிருக்கியா, உங்கள் வீட்டில் எல்லாம் பிரச்சனை இருக்குது, அதனால் நம்ம இவர் வந்து பண்ணுவார்ல பூஜை பண்ணணும், 5 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்கிறார். ஜோஃபார் மேக்ஸ் 3 accusations against Job. Job is guilty of sin. Job is ignorant of God. And Job is stubborn in his refusal to repent. There is hope is Zophar's encouraging word to the Job. யோபு வந்து சோஃபார் என்ன சொல்கிறாரு, 3 விதமான குற்றச்சாட்டுகளை யோபு சொல்கிறார். நீ கண்டிப்பாக பாவம் செஞ்சிருப்பையா, கடவுளை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல, உன்னுடைய நிலைப்பாட்டிலே நீ முரட்டுத்தனமாக நிற்கிற, மனம் திரும்ப மாட்டேங்கிற இப்படின்னு 3 குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். இருந்தாலும் உனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னுடைய அழிவுகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்பிக்கை இருக்குது, அதுக்கு நீ என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட போய் மண்டியிட்டு மனம் திரும்பு அப்படிங்கிறார். But if Job wants these blessings, he has to get them on Zophars term. Job must repent and confess his sins. இப்போ என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய தவறான வழிகளை விட்டு திரும்பி நீ செய்த தவறுகளை எல்லாம் இறைவனிடத்திலே போய் சொல்லி நீ மனம் திரும்பு அப்படின்னு சோஃபார் சொல்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்குது, ஒரு 6000 வருடங்களுக்கு முன்பாக நடக்குது. இன்றைக்கி நம்ம அதே தான் பேசிகிட்டு இருக்கோம். பாவியே மனம் திரும்பு, பாவியே மனம் திரும்புன்னு ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை நேராக பார்த்தா கொல்ல போகிறாங்க. இந்த வேலையை தான் 6000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். எங்களுக்கெல்லாம் மனம் திரும்ப தெரியும், நீ போய் மனம் திரும்பியா அப்படி சண்டைக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி மனம் திரும்புன்னு ஊருக்கெல்லாம் சொல்லிவிட்டு நம்மளால் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, மனம் திரும்பி இங்கேருந்து அங்கிட்டு திரும்பி போயிட்டார். அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்ருக்கார். மனம் எங்கிட்டு சார் திரும்பணும், எங்கிட்டு இருந்து எங்கிட்டு திரும்பணும்னு முக்கியம் இருக்குல்ல. ஆண்டவரை நன்றாக ஏற்றுக்கொண்டு கடைசியில் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி போயிட்டாங்க. விக்கிரக ஆராதனை நேராக ஒரு சிலையை கூப்பிட்டு கும்பிட்றது விக்கிரக ஆராதனை இல்லை.
உங்களுடைய உள்ளத்திலே பொருளாசை இருக்கிறது அல்லது பொருளை நீங்கள் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீர்கள் அப்படின்னாலே வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? பணம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கும்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்பொழுது இறைவனுடைய வழியை விட்டு நீங்கள் போயிட்டீங்க. இறைவன் உங்களை இது எல்லாவற்றையும் விட அதிகம் பணத்துக்கு முதலாளியாக இருக்க உங்களை விரும்புகிறார். ஆனால் அந்த உலக மக்கள் எல்லாம் பணம் எங்களுக்கு முதலாளியாக இருக்கட்டும், நாங்கள் பணம் சொல்கிறபடி நடந்து கொள்வோம் அப்படின்னு இருக்காங்க. பணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவும். அதாவது நீதிமொழிகள் சொல்லி பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உடைய காலின் கீழ் கொடுப்பதற்கு விரும்புகிறார். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் மரியாதை இறைவனுக்கு கொடுக்கணும். எல்லா வீடு கிரக பிரவேசம் வச்சா என்ன சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கல்யாணம் பண்ணால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. காது குத்து வச்சா அது ஏசுநாதரே தூக்கிடுறாங்க. போடா ஏசுநாதராக வெங்காயம் ஆகுது. எனக்கு என்னங்க வேணும், ஒரு 10 லட்சம் வசூல் பண்ணணும். அது சரி, நல்ல லெவலில் தாண்டா போய்கிட்டு இருக்கீங்க. Satan accused Job of having a commercial faith that promised prosperity in return for obedience. இதான் உங்களுடைய போதனை. சாத்தான் என்ன சொல்கிறான், நீ என்னை தொழுது கொண்டால் இயேசுவை தனியாக கூப்பிட்டு போனாம்ல, மாப்பிள்ளை அந்த பக்கமாவா, உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு செய்தி. உயரமான மலையின் மேல் கொண்டு போய் யாரும் கிடையாது, நம்ம 2 பேரும் தான், என் காலில் விழுந்து வணங்கு, இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் உனக்கு தருகிறேன். ஆசாரி பையனுக்கு போய் என்னையா உலகத்தின் சகல ராஜ்யம், வேறு ஆளை கூட்டு போய் கொடு, டப்புன்னு விழுந்துருவான். ஜோசப் விஜய் இருக்கான்ல, ஜெயலலிதா காலில் எப்படி விழுந்தான் பார்த்தியா, இபிஎஸ்லாம் தோற்று போயிடுவான். அந்த அளவுக்கு பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தவழ்ந்து போய் ஜெயலலிதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஜெயலலிதா அம்மா ரசித்து பார்த்துச்சு. நல்லா குனிடா விட்றா அப்படின்னு. அவங்க அப்பா கை கட்டி வாய் மூடி மௌனமாக சோஃபாவில் உட்காந்துருக்கார். இதான் உண்மையில் நடந்தது. இயேசுவை கூப்பிட்டு அதே மாதிரி சொல்கிறார், தம்பி யாரும் கிடையாதுங்க, நம்ம 2 ஆள் தான். காலில் விழுந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் தருகிறேன். இதைத்தான் இன்றைக்கி நிறையா பிரசங்கியார் என்ன சொல்கிறான், திறவுகோல், உங்களுக்கு செழிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுவை கும்பிடணும். அப்படி உங்கள்கிட்ட சொன்னாரா இயேசு என்ன சொன்னார், இயேசு என்ன பிரசங்கம் பண்ணார் இந்த உலகத்தில்? ஒரே வரியில் இருக்குது. ஒரே வரியில் இயேசுவோட மொத்த சுவிசேஷமும் இருக்குது. இயேசு என்னையா போதகம் பண்ணார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று போதித்தார் அப்படின்னு இருக்குது வசனம், ஒரு வசனமே. இயேசு என்னங்க போதிச்சார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் என்ன எங்கேருந்து மனம் தரணும், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நல்வழிக்கு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னார். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்வழியிலிருந்து பொல்லாத வழிக்கு மனம் திரும்பிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி தான் சோஃபார் 6000 வருஷத்துக்கு முன்னாடி யோபிட்ட வந்து சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறதுன்னு அக்கறை வேணாமா, இறைவனே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, Job must repent and confess his sins. Zophar is tempting Job to bargain with God so he can get out of his trouble. பிரச்சனை வந்துருச்சுங்க, கடவுளுக்கு போய் ஒரு நேர்த்தி கடன் போட்டுருங்க, மொட்டை அடிங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தேன், நடுங்கி போயிட்டேன். அப்படியே 12 அடி நீட்டத்துக்கு ஒரு காப்பர் கம்பி வாய்க்குள்ளே இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் இழுத்துட்டான், அலக்கு குத்திட்டான். அதில் வந்து மேலே அப்படியே ரவுண்டாக ஒரு பெரிய தோரணம். 2 பேரும் இந்த பக்கம் கையில் வேறு இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் வண்டி போகுது. ஒரு வண்டி பிடிச்சி இடிச்சிங்கன்னா என்ன ஆகும், ரோட்டில் நடந்து போயிட்டு வராங்க ஊர்வலம். இதே மாதிரி 3 பேர் வாய்க்குள்ளே விட்டு இந்த பக்கம் ஆட்டி எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி மிக கடுமையான நேர்த்தி கடன். எவ்வளோ கொடூரமான வேண்டுதல் மனதில் இருந்துச்சுன்னா, தீராத துன்பங்கள் இருந்துச்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நடப்பாங்க. யோசனை பண்ணிப்பாங்க. நமக்கு இறைவன் வந்து மிக எளிமையான விடுதலையை கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஜோஃபார் தம்பி, நீ எல்லாம் வந்து அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து காவடி எடுத்தினா தான் உன் கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறார். ஜோஃபார் இஸ் டெம்ப்டிங் ஜாப் டு பார்கெயின் வித் காட் ஸோ ஹி கேன் கெட் அவுட் ஆஃப் ஹிஸ் ட்ரபிள். உனக்கு பிரச்சனையெல்லாம் தீரணுன்னா என்ன பண்ணோம், பால் காவடி எடு, பன்னீர் காவடி எடு, தீமிதி நடத்து, வாயில் அழகு குத்திட்டு போ, நாக்கை குத்தி
அலகு குத்திட்டு போன பல்வேறு விதமான பரிகாரங்கள் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி அதை என்ன சொல்கிறாங்க, கடவுள்கிட்ட போய் நம்ம நேர்த்தி கடன், நான் இது மாதிரி அலகு குத்திட்டு நடந்து வரேன், என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கிருப்பா அப்படின்னு இறைவனிடத்தில் மனம் உருகி வேண்டுதல் செய்வது. இயேசு என்ன சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், உனக்காக நான் இரத்தத்தை சிந்தி அணு அணுவாக செத்திருக்கிறேன், என்னுடைய மரணத்தை நீங்கள் நம்புங்க, என்னுடைய இரத்தத்தின் மீது விசுவாசம் வைங்க, உங்களுடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறார். இங்கே சோஃபார் என்ன சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு, நீ கடவுள்கிட்ட போய் பேசு, அவருக்கு நேர்த்தி கடன் பண்ணு, tempting job to bargain with God so he can get out of his trouble. Does Job fear God for nothing? Satan asked. சாத்தான் என்ன சொல்கிறான், ஆமாம், சும்மாவா அவன் கடவுளுக்கு பயப்படுறான், ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அவன் வீட்டை சுற்றி வேலி அடித்து வச்சுருக்கீங்க, எவனும் கிட்ட நெருங்க முடியல, அப்புறம் உங்களுக்கு ஜாலரா அடிக்காமல் என்ன அடிப்பான் அப்படின்னு இறைவனிடத்திலேயே போய் சாத்தான யோபுவை பற்றி கிண்டல் பண்ணுறான். Satan accused Job of having a commercial faith that promised prosperity in return for obedience. அவன் உங்களிடத்தில் விசுவாசமாக இருக்கான்னா நீங்கள் அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கிறது நிப்பாட்டுங்க, அவன் விசுவாசமாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். அவன் அப்படியாப்பட்டான் கிடையாதுயா, எனக்கு தெரியாதா, சரி அவன் உயிரை மட்டும் விட்டுரும், பாக்கி என்ன வேணால் செய்ய அப்படிங்கிறார். அவன் இறுதி வரை விசுவாசத்தோடு இருந்தான். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது. உலகத்தின் ராஜ்யத்தை முழுசும் தாரேன், காலில் விழு. உடனே என்ன பண்ணான், ஜோசப் விஜய் பொஸ்ட்டுன்னு காலில் விழுவான். அப்படியேப்பட்ட உத்தமர், நேர்மையான வாழ்க்கையை கொண்டவர் அவரும் அவங்க அப்பாவும். தெலுங்கர்கள் நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொல்லி மு.க. ஸ்டாலினையும் கலைஞரையும் சொல்லுவான். இவனும் அவங்க அம்மாவும் தெலுங்கர்கள் தான், இவனும் தெலுங்கர் தான். தெலுங்குலேருந்து ஓடியாந்துவான். பின்னணி பாடல் பாடுவதற்காக வந்தவங்க தான் இவங்க. தமிழன் கிமிழன், தமிழன் கிமிழன்மா, இவனும் தமிழன்ட்டு இவங்க அடிச்சுட்டு ஓடுவான். இதுதான் உலகம், மாய்மாலமான வாழ்க்கை. இப்படி வாழ்கிற வாழ்க்கையில் யோபுகிட்ட வந்து சொல்கிறான், நீ கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு. அப்போ அவருடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த சாத்தான் என்ன சொன்னானோ அதே மாதிரி சொல்கிறாங்க. இஃப் Job had followed Zophar's advice, he would have played right into the hands of the ஜோஃபார் சொன்ன மாதிரியே, சரியா கடவுளுக்கு நான் நேர்த்தி கடை வாங்கி பண்ணிக்கிறேன், என்னதோ பாவம் நான் தெரியாமல் பண்ணியிருக்கேன் போல், சரி ஆண்டவரே கடவுளை செஞ்சதும் தெரியாதும் தெரிந்தும் மெரிந்தும் தெரியாத தவறுகளை மன்னிப்பாயாக அப்படின்னு பாவாடையை கழட்டி விட்டுருவான் பாரு சந்தானம் ஒரு படத்தில். தெரிந்தும் தெரியாமல் செய்த மன்னிப்புகளை மன்னிப்பாயாக பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஜெபம் பண்ணுவான்ல, அந்த மாதிரி சரியா ஏதோ ஒன்று நான் தெரிஞ்சோன்னா தெரியலையோ இல்லை ஏன்னா ஆளை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்ருங்கயா அப்படின்னு சொல்லுவான்ல, அது மாதிரிலாம் சொல்லலை. இல்லை, ஆண்டவருக்கு வேறு ஏதோ விஷயம் இருக்குது, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆண்டவர்கிட்ட நான் நேராக பேசுவேன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னிடத்துல அக்கிரமம் இல்லை, நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், கெஞ்சிறான் கதறான். நம்பவே இல்லை யாரும். Job did not have a commercial faith that made bargains with God. யோபுக்கு எந்த விதமான பொருளாசையுள்ள விசுவாசமும் இல்லை. இன்றைக்கு பொருளாசையுள்ள விசுவாசத்தை ஊட்டி வளர்ப்பதே போதவருடைய வேலையாக போச்சு. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவார், கடன்களை போக்குவார், உங்களை லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக மாற்றுவார். அதுக்கு நீ நேராக திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலே ஆகும். திருப்பதியில் வேண்டுதல் பண்ணுறவங்கள என்னென்னா பொருத்தனை பண்ணிப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சின்னா உனக்கு 30%, எனக்கு 70%. அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சோடனே கிடைக்கிற லாபத்தில் 30% கொண்டு போய் திருப்பதியில் போட்டுருவாங்க. ஆனால் வைர நகைகள், வைடூரியங்கள், கோமேதகங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை மூட்டையாக கொட்டுவாங்க. அதுக்கு நீ திருப்பதிக்கே போகலாமே, நீ ஏன் இயேசு கிறிஸ்துவ போய் முடியும்? விவரம் தெரியாத அவனுக்கு, பணக்காரனாங்கன்னா திருப்பதிக்கு போனியா, இப்படி இயேசுவை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்க. நிறைய போதகர்கள் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பணக்காரனாகனா இயேசுக்கிட்ட வா அப்படின்னு சில போதகர்கள் சொல்லிக்கிறாங்க. ஆனால் Job did not have a commercial faith that made bargains with God. இறைவா நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு பார்கெயின்ஸ், they are making bargains. இறைவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருவோம். அவன் டென்னிஸ் ரொம்ப கஷ்டப்படுறான். He had a confident faith that said,
though he slay me, yet will I hope in him. அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் அவரின் மீது நம்பிக்கை வைத்திருப்பேன். That doesn't sound like a man looking for an easy way out of difficulty. அது என்னென்னா, சரி இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, என்னை நாசம் பண்ணிட்டு போட்டோம், நான் அவரை நம்பி நாசமாக போனேன்னு நினச்சிக்கையா, அப்படிலாம் சொல்லலை. நான் இறுதி வரை அவரிடத்திலே நம்பிக்கையாக இருப்பேன். என் நேசர் யார் என்று எனக்கு தெரியும், நான் வணங்கினவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறார். Job did not understand Lot's reasons, said Charles Haddon Spurgeon, but he continued to confide in his goodness, that is faith. இறைவன் எதற்காக என்னை இவ்வளவு கொடூரமாக சோதிக்க வேண்டும், அல்லது என்னை கைவிட வேண்டும், அல்லது இந்த கஷ்டமான நிலையிலே ஏன் என்னுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணம் யோபுக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது, இறைவன் கண்டிப்பாக நல்லவர், அவர் நன்மையைத்தான் செய்வார் என்று தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருந்தார். அதுதான் விசுவாசம். நான் வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போச்சு, கடவுளாவது ஒன்றாவது அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இவ்வளோ நாள் நம்பியிருந்து கடவுள் என்னை கைவிட்டாருங்க, வேறு கடவுள்கிட்ட போவோம், போய் சர்ச்சில் போய் முழங்கால் போடுவோம், அடுத்து கருமாரியம்மன் கோயிலுக்கு போவோம், அடுத்து சாய்பாபா கோயிலுக்கு போவோம், ஏதோ ஒன்று நடக்கும்ல பார்த்துக்கலாம், அப்படிலாம் கமர்ஷியல் ஃபெய்த் இல்லை. இன்றைக்கி ஜோசப் விஜய்க்கு அதான் கமர்ஷியல் ஃபெய்த் இல்லையா? சம்திங் டு பாண்டர். ஹவு வுட் யூ ஃபீல் இன் ஜாப்ஸ் பிளேஸ் ஆஃப்டர் ஹியரிங் த அக்யூசேஷன்ஸ் அண்ட் வைஸ் ஆஃப் சோஃபார்? இது மாதிரி சோஃபார் போன்ற நிறைய மக்கள் இன்றைக்கு சபையில் இருப்பார்கள். அவர்களை குற்றம் சுமத்துவார்கள், உங்களுடைய விசுவாசத்தை குறை சொல்வார்கள். நீங்கள் நல்லா வந்துட்டீங்க, கடவுளை உங்களை ஆய்ச்சி வச்சுருக்காரு, போய் முழங்கால் போடுறீங்க, எங்களை மாதிரி கஷ்டத்தில் இருந்தால் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் உன்னையோட மோசமான கஷ்டத்தில் இருந்தேன் அப்படின்னு தெரியுமா உனக்கு? ஒரு வேளை உணவு கூட இல்லாத நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருந்தது தெரியுமா? அப்போ யோபுவோட முன்னிலைமையிலும் முன்னிலைமையை பார்க்கலாம், அவருடைய பின்னிலைமை பல மடங்கு ஆசீர்வாதமானது. நீங்கள் இறைவனை பற்றிய விசுவாசத்தோடு இருங்கள், காசுக்காக அல்ல, செல்வத்திற்காக அல்ல. இறைவன் உண்மை உள்ளவர், இம்மையிலும் அருமையிலும் விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?